ஆண்ட்ராய்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க, ஐஃபோனை யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இன்னைக்கு அதிகம் பேர் ஏஐ பயன்படுத்தும். அதுவும் குறிப்பாக கூகுளோட ஜெமினியை பயன்படுத்துகிறோம். அந்த கூகுளோட ஜெமினியில் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஸோ அந்த வரிசையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூகுள்காரன் இந்த ஜெமினியில் பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை அறிமுகப்படுத்திருக்கான். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க தாராளமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த செட்டிங் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி எல்லாத்தையும் நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணீங்கன்னா அங்கே உங்களுடைய ப்ரைவசியை நீங்கள் கூகுள்காரனுக்கு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறேன். வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கூகுளோட ஜெமினி வரதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடியை பயன்படுத்திக்கிட்டு, அப்போ சாட் ஜிபிடி தான் ரொம்ப ஃபேமஸ்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு செட்டிங் பார்த்தேன், ஆப்போட கனெக்ட் பண்ணி ஆப்ல இருக்கிற விஷயங்களை வந்து இந்த சாட் ஜிபிடி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மகிட்ட வந்து ஆக்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சாட் ஜிபிடிக்காரன் கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஸோ அதே இதை வந்து கூகுள்காரன் கூகுளோட ஜெமினிலே அறிமுகப்படுத்தினா, அப்போ அந்த கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கூகுளோட ஜெமினியில் அதுக்கு பிரத்யேகமாக ஒரு தலைப்பை கொடுத்து அதுக்குள்ள 2-3 விஷயங்களை ஆட் பண்ணி விட்டுருக்கான். நம்மளும் என்ன பண்ணுவோம்னா டைரக்டா போய் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். அப்படி பண்றதுனால நல்லதா கெட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பார்வையில ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை நீங்களே உங்களுடைய பிரைவசியை கூகுள் காரண்ட்டை அடகு வைக்கிறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது எதெல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படிங்கிற விவரங்களையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். அந்த பர்சனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி பயன்படுத்தும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுளோட ஜெமினியை நான் ஓபன் பண்றேன். டாப்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அதுக்குள்ள போறேன். இப்போ மெமரின்னு இருக்கு, இந்த பகுதி டிஃபால்ட்டா உங்களுக்கு ஆன்ல இருக்கும். இப்படி நீங்க ஆன் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்க கடந்த காலத்துல ஜெமினியோட நீங்க நிறைய சாட்லாம் பண்ணிருப்பீங்கல்ல, அது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ நம்ம ஏதாவது ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம வந்து ஜெமினிட்ட கேட்கும் போது அந்த மாதிரி சேவ் பண்ண சாட்ல ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு தான் இந்த மெமரி. வேண்டாதவங்க மேனேஜ் அண்ட் டெலிட்டுக்குள்ள போயிட்டு அதை நீங்க டெலிட்டும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இங்க லிங்கா கொடுத்துருக்காங்க, பயன்படுத்திக்கங்க. அதுக்கப்புறம் உஷார் மக்களே, கனெக்டட் ஆப்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா நிறைய கூகுளோட ப்ராடக்ட் இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் வந்து சாம்சங் மொபைலை பயன்படுத்துறதுனால அது ரிலேட்டடான ஆப்ஸும் டிஃபால்ட்டா ஆன்ல கொடுத்துருக்காங்க. வேண்டாம்னா நீங்க எதை ஆஃப் பண்ணுமோ நீங்க அதை ஆஃப் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லாம் இருக்கு, யூட்டிலிட்டிஸ் இருக்கு, ஸ்பாட்டிஃபை இருக்கு, ஓப்பன் ஸ்டாக்ஸ் இருக்கு, தெரியாத ஒரு ஆப்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. குறிப்பா நான் சொல்றது என்னன்னா, இங்க பாருங்களேன், கூகுளோட ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்களா, கூகுள் ஹோம், அதுக்கப்புறம் யூடியூப், அதுக்கப்புறம் சர்ச் சர்வீசஸ், அதுக்கப்புறம் கூகுள் போட்டோஸ், அதுக்கப்புறம் பாருங்களேன் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ். இது ஒரு சிங்கிள் டாகுல கொடுத்து அதுக்குள்ள இத்தனை விஷயங்களை கொடுத்துருக்கான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து ஆன் பண்றேன். ஆன் பண்ண உடனே பாருங்களேன், கூகுளோட ஜெமினில நான் எந்த ஐடி யூஸ் பண்றேனோ அந்த ஐடி வந்து நான் மற்ற ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணேன்னா அதை ஈஸியா கனெக்ட் பண்ணிடும். இங்க பாருங்க, யூ ஆர் இன் கண்ட்ரோல். இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு 3 புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதையும் நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. இப்போ நான் கனெக்ட் கொடுக்குறேன். கனெக்ட் கொடுத்தா எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? வேண்டாம்னா நீங்க இதை ஆஃப் பண்ணிக்கலாம். மறுபடியும் டிஸ்கனெக்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், கொடுத்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இங்க எங்கேயா உன்னுடைய பிரைவசி பாதிக்குது அப்படின்னு சொன்னீங்க, ஒன்னு சொல்ல காணோம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. இந்த ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஜிமெயில் முக்கியமானது. இதுல எல்லாமே முக்கியமான ஒரு பகுதி. அதுக்கு தான் கூகுள்காரன் என்ன பண்ணிருக்கான்னா டிஃபால்ட்டா இதை வந்து ஆஃப்ல வச்சிருக்கான். சரிங்களா? அடுத்து வந்து கூகுள் போட்டோஸ், இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் தங்களுடைய பர்சனல் போட்டோ வீடியோ எல்லாத்தையும் நீங்க கூகுள் போட்டோஸ்ல சேர்த்து வச்சிருப்பீங்க. இது சர்ச் சர்வீஸ், இது நீங்க தாராளமா நீங்க ஆன் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி யூடியூப் தாராளமா நீங்க ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூகுள் ஹோம், அதையும் நீங்க தாராளமா ஆன் பண்ணிக்கலாம். என்னுடைய பார்வைப்படி இந்த 3 விஷயங்களை நீங்க ஆன் பண்ணிக்கலாம். பட் கூகுள் போட்டோஸ், அதே மாதிரி கூகுளோட ஒர்க் ஸ்பேஸ், இதை மட்டும் நீங்க ஆன் பண்ணும்போது யோசனை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்முடைய பிரைவசிக்குள்ள புகுந்து நம்முடைய டேட்டாவை ரீட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி தான் கூகுள்காரன் நமக்கு ரிசல்ட்டை கொடுக்க போறான். பிரைவசி பாதிக்கக்கூடிய விஷயங்களா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், அதை அப்படியே டீல்ல விட்டுறலாம். அப்படிலாம் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தாராளமாக இது 2ஐயும் ஆன் பண்ணி விட்டுக்காங்க. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஜெமினி.
தட்டுவோம். டைரக்டா என்ன ஆகுதுன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. அங்க யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஜெமினின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கு. இப்போ இதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட்னு கொடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம், வாட் டு யூ வாண்ட் ஜெமினி டு ரிமெம்பர் அப்படின்னு ஒரு தலைப்புல கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஏதாவது ஒரு லைனை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஆட் பண்ணுறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஜெமினி வந்து ஆக்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வரி கொடுக்குறீங்க ஜெமினிட்ட, கொடுத்தோன்னே என்ன செய்யுதுன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருது. அப்படி எனக்கு வேண்டாம், புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணிட்டா நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூகுளோட ஜெமினி ஆக்ட் பண்ணும். அதுக்கு தான் இந்த இது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஜெமினி. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ கூகுளோட ஜெமினியில் இந்த பர்சனல் இன்டெலிஜென்ஸ் பகுதிக்குள்ளே போனீங்கன்னா உஷாராக இருக்கணும். நான் ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக முழுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட நல்லா இருக்காது. அநேகமாக எல்லாருமே பயன்படுத்துகிறோம். அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பாக ஹைப் அப்படிங்கிற பட்டனை கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய கருத்தை இதை பற்றி நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.